வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட்ஸ். வீட்டில் குழந்தைங்களுக்காக விதவிதமா அடிக்கடி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற மம்மிஸ்க்கு ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான ரெசிபி தான் இந்த மைதா பிஸ்கெட்ஸ். இதை கலகலான்னு சொல்லுவாங்க. சாப்பிட நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக். இதை நீங்க தீபாவளி டைம்லலாம் கூட செய்யலாம். இதை செஞ்சு ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்கிற ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கிலோ மைதா, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காவும் 1 கப் சர்க்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். பவுடர் பண்ண சுகரை மாவோடு சேர்த்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை மெல்ட் பண்ணி சூடாக இதில் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடான நெய் சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக வரும். நெய் இல்லைன்னா ஆயிலை கூட சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் பால் அதிகமாக சேர்த்து மாவு லூஸ் ஆயிருச்சுன்னா கொஞ்சமாக இதில் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் ஆயிரும். இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டிட்டு சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டிக்கோங்க. இதை நமக்கு வேணுங்கிற ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கி கட்டர்ல தான் பண்றேன். குக்கி கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன டப்பா மூடியெல்லாம் வீட்டில் இருக்கும்ல, அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம கத்தி வச்சு டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணலாம். வேற வேற ஷேப்ஸ்ல இருந்தா கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் பொரிக்க தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸை ஒன்று ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஆயில் சூடாக இருக்கணும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். அப்போதான் நல்லா வெந்து வரும். ஒரே டைமில் நிறைய சேர்த்துடாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற கடாய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி போட்டதுமே மேலே வரும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு வேக விட்டுட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். இப்போ நமக்கு கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதோட சவுண்ட்லேயே தெரியும் இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. இந்த கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.